15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருணகிரிநாதரால் முருகப்பெருமானின் மீது பாடப்பட்டதுதான் கந்தர் அலங்கார நூல். கந்தர் என்றால் முருகப்பெருமான், அலங்காரம் என்றால் அழகு அல்லது ஆபரணம் என்று பொருள். அதாவது சொற்களால் முருகனுக்கு சூட்டப்படும் அழகான மாலைதான் கந்தர் அலங்காரம். ஆன்மீக ரீதியாக கந்தர் அலங்கார பாடல்களை பாராயணம் செய்வது துன்பங்களை போக்கி அறிவு தெளிவையும் ஞானத்தையும் அருளும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கந்தர் அலங்காரம் 9வது பாடல் அருணகிரிநாதர் முருகப்பெருமானிடம் உபதேசம் பெற்றதை பற்றியும் அந்த பரம்பொருளின் அருவ நிலையை பற்றியும் விளக்குகிறது. தேன் என்று பாகு என்று உவமிக்க ஒனாமொழி தெய்வ வள்ளி கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவன்றோ. வான் அன்று கால் அன்று தீ அன்று நீர் அன்று மண்ணும் அன்று தான் அன்று நான் அன்று அசரீரி அன்று சரீரி அன்றே. விளக்கம்: தேன் என்றும் கற்கண்டு என்றும் ஒப்புமை சொல்வதற்கு இயலாத இனிய மொழியை உடைய தெய்வ மடந்தையாகிய வள்ளி நாயகியாரது கணவராகிய திரு முருகப்பெருமான் அடியேனுக்கு குருவாக வந்து உபதேசித்து அருளிய மெய்ப்பொருள் ஒன்று உள்ளது. அது ஆகாயம் அன்று, காற்று அன்று, நெருப்பு அன்று, தண்ணீர் அன்று, மண்ணும் அன்று, தான் அன்று, நான் அன்று, உருவமில்லாதது அன்று, உருவத்தை உடையதும் அன்று, அது ஒன்றுமற்ற ஒன்று. தேன் என்று பாகு என்று உவமிக்க ஒனாமொழி தெய்வ வள்ளி கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவன்றோ. வான் அன்று கால் அன்று தீ அன்று நீர் அன்று மண்ணும் அன்று தான் அன்று நான் அன்று அசரீரி அன்று சரீரி அன்றே. முருகன் அருளிய ஞானமானது உலகப் பொருட்கள் எவற்றோடும் ஒப்பிட முடியாதது. அது புலன்களுக்கு அப்பாற்பட்ட மெய்ஞான அனுபவம் என்பதை அருணகிரிநாதர் இந்த பாடலில் விளக்கியிருக்கிறார். அடுத்தது கந்தர் அலங்கார 10வது பாடல் முருகனின் திருவடி நிழலில் மனதை ஒருமுகப்படுத்தி மௌனமாக இருக்கும் ஆன்மீக பேரின்ப நிலையை விளக்குகிறது. சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என்னை விட்டவா. இகழ் வேலன் நல்ல கொல்லியை சேர்க்கின்ற சொல்லியை கல்வரை கொவ்வை செவ்வாய் வள்ளியை புல்கின்ற மால்வரை தோள் அண்ணல் வல்லபனே. விளக்கம்: இத்தன்மையது என்று அளவிட்டு கூறுவதற்கு இயலாத மனம் வாக்கு முதலியவற்றை இழந்து அசைவின்றி பேசாமல் சும்மா இருக்கும் அனுபூதியான எல்லைக்குள்ளே புகுமாறு அடியேனை செலுத்தி அருளியவரே. போர் புரியும் வேலினை உடையவரே. கொல்லிப்பண்ணை ஒத்த இனிய மொழிகளையும். கொல்லிப்பண் என்பது பழந்தமிழிசையின் அடிப்படை வகைகளில் ஒன்று. அந்த கொல்லிப்பண்ணை ஒத்த இனிய மொழிகளையும் கோவை பழத்தை ஒத்த சிவந்த இதழையும் உடையவருமான வள்ளி நாயகியாரை மருவுகின்ற பெருமை பொருந்திய மலை போன்ற புயங்களை உடைய திருமுருகப்பெருமானே என்பது பொருள். இறைவனை பற்றி வார்த்தைகளால் விவரிப்பதை விட எல்லா மாயைகளையும் கடந்து மனதை அமைதியாக்கும் சும்மா இருக்கும் யோக நிலையை அருணகிரிநாதர் போற்றுகிறார். சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என்னை விட்டவா. இகழ் வேலன் நல்ல கொல்லியை சேர்க்கின்ற சொல்லியை கல்வரை கொவ்வை செவ்வாய் வள்ளியை புல்கின்ற மால்வரை தோள் அண்ணல் வல்லபனே.